பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் அழைத்து, எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார். ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம். எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள். ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்கத் தயார். எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில்.